ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எக் கொத்து சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம செய்ய போகிறோம். டேஸ்ட்டு புரோட்டா டேஸ்ட்டில் இருக்கும். அப்படியேவும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 5 சப்பாத்தி எடுத்து வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக சப்பாத்தி இருந்தாலும் ஓகே, இல்லை பழைய சப்பாத்தி தான் இருக்குனாலும் ஓகே. இப்போ 5 சப்பாத்தி எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ பெருசு பெருசாக கட் பண்ண வேணாம். நல்லா இந்த மாதிரி நீங்கள் குட்டி குட்டியாக கத்தியில் கட் பண்ணிக்கோங்க. 5 சப்பாத்தி ஒன்றா கட் பண்ண முடியாது. ஸோ 2 கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நீங்கள் சப்பாத்தி தனியாக எடுத்து வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கொத்து சப்பாத்தி ஈஸியாக செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு தோசை பேன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காய்ச்சதுக்கு அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலராக வரணும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வந்ததுக்கு அப்புறமா குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க. நீங்கள் பெஸ்ட்டு தோசை பேன் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அது ஒரு கிரில் டைப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் நார்மல் பேன் யூஸ் பண்ண வேணாம், தோசை பேன் யூஸ் பண்ணுங்கள். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்கிறப்பயே குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ அதையும் நீங்கள் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நம்ம இதை ஈஸியாக காலையில் ஸ்கூலுக்கெல்லாம் பிள்ளைகளுக்கு கொடுத்து விடணும். சப்பாத்தி இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி செஞ்சிடலாம். இப்போ உங்களுக்கு லைட்டாக எண்ணெய் பத்தலை அந்த மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா இப்போ நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிய வதக்குனிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் எண்ணெய் பத்தலாட்டினா நீங்கள் எண்ணெயை இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடுங்க. நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சிங்கனாலே சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா நம்ம முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம். நான் 5 சப்பாத்திக்கு 3 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி முட்டையை நீங்கள் உடச்சி ஊற்றி நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணிடுங்க. முட்டை நல்லா குக் ஆகணும். ஸோ நீங்கள் ரொம்பலாம் அடுப்பை கூட்டி வச்சிடாதீங்க. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மசாலா கூட இந்த மாதிரி முட்டை நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா பார்த்து இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துருங்க. பாருங்கள், லைட்டாக ஒட்டும், பட் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நல்லா இந்த மாதிரி முட்டையை வதக்கிடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மிளகுத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா முட்டை பார்த்திங்கன்னா முட்டை போட்டிருக்க மாதிரியே தெரியாது. நல்லா குட்டி குட்டியாக நல்லா குக் ஆகிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு முட்டையை இந்த மாதிரி வேக வச்சு பொரிச்சு எடுத்துருங்க. இப்போ நல்லா ஓரளவு சூப்பராக குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தியை ஆட் பண்ண போகிறோம். இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தியை நம்ம இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா முட்டை கூட இந்த சப்பாத்தி நல்லா மிங்கிள் ஆகணும். ஸோ அதனால் நீங்கள் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க.
சப்பாத்தி வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நல்லா குட்டி ஒரு கிளாஸில் தண்ணி ஊற்றிடலாம். இப்போ தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்ட் ஆயிரும். ஸோ வந்து நம்ம வந்து சப்பாத்தி வந்து இந்த மாதிரி நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா தண்ணியில் வந்து லைட்டாக மிக்ஸ் ஆகிற மாதிரி. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து சப்பாத்தி வந்து ரொம்ப மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். ஸோ இல்லாட்டினா வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். அப்புறம் வந்து சப்பாத்தியை வந்து இந்த மாதிரி கொத்து மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா வந்து கரண்டிலேயே வந்து இந்த மாதிரி டொக்கு டொக்கு டொக்குன்னு நீங்கள் தட்டினீங்கன்னா அவ்வளவுதான், சூப்பரான கொத்து சப்பாத்தி வந்து ரெடி ஆயிடுச்சு. சப்போஸ் நீங்கள் குழம்பு இளம்பு வைக்கணும் அப்படின்லாம் நீங்கள் கவலையே பட தேவையே இல்லை. நீங்கள் வந்து ஈஸியாக வந்து முட்டையும் சப்பாத்தியும் இருந்தாலே போதும். இதை மட்டும் வச்சு சூப்பரான ஒரு புது ரெசிப்பியை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து மல்லித்தலையை வந்து தூவி விட்டுறலாம். தூவி விட்டுட்டு சூப்பராக வந்து இதை வந்து சுட சுட வந்து நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், சூப்பரான கொத்து சப்பாத்தி வந்து ரெடி ஆயிடுச்சு. முட்டையும் சப்பாத்தியும் மட்டும் வச்சு நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிட்டோம். இப்போ வந்து இதை ஸ்கூலுக்கு இல்லைன்னா ஆஃபீஸ் கூட ஈஸியாக கொடுத்து விட்டுறலாம். ரொம்ப ட்ரையெல்லாம் இருக்காது. நம்ம வந்து பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டி இந்த மாதிரி சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இதெல்லாம் செய்கிறதுக்கு டைமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நைட்டே வந்து நீங்கள் வந்து சப்பாத்தியை மட்டும் செஞ்சு ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சுடுங்க. காலையில் எந்திரிச்ச உடனே ஈஸியாக வந்து இதை வந்து நீங்கள் செஞ்சிடலாம். இல்லை உங்களுக்கு வந்து தோசை பேன் வந்து மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் பேன்லேயே செஞ்சிடுங்க. ஆனால் டேஸ்ட்டு வந்து தோசை பேனில் தான் சூப்பராக இருக்கும். நம்ம சேனலை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.